வணக்கம். இது அடிப்படை ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரக காரகத்துவம். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் மொத்தம் எத்தனை கிரகம்? 9 கிரகம் சொல்லியிருக்கோமா? ஸோ 9 கிரகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் 1000க்கு மேற்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது. எல்லாமே நம்மளால் படித்து மனப்பாடம் பண்ணுறதுன்னு ரொம்ப சாத்தியமே கிடையாது. அதுக்காக எதையுமே படிக்காமல் விட்டாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஸோ பார்க்குற இடத்துல, போகிற வர இடத்துல இதெல்லாம் என்ன காரகத்துவமாக இருக்கும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. வீடுனா ஓகே, வீடு அழகான வீடுனா யார் இருப்பாங்க? சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். வரிசையாக பெரிய மாடி வீடாக இருக்குது அப்படின்னா அங்கே சூரியனோட காரகத்துவங்கள் இருக்கும். லாட்ஜு இதெல்லாமே வந்து சூரியனோட காரகத்துவங்கள் இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே வரும்போது நீரோட தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா அது அங்கே சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற இடத்துல பார்க்குற பொருள் எல்லாமே எதோட காரகத்துவம் அப்படின்றத நீங்கள் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்கள அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. ஒரு ஜோதிடராக நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் காரகத்துவத்தை வச்சு அவ்வளோ அழகாக பதில் சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து இது எல்லாமே வந்து காரகத்துவத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ போகிற வர எல்லா இடத்துலையும் காரகத்துவங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பூட்டுனா என்ன, சாவினா யார் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். காலி இடம்னா அங்கே யார் சொல்லுவாங்க? செவ்வாய் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரகத்துவத்துக்கு. அப்போ எழுதிக்கோங்க. சூரியன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சூரியன் அப்படின்னா தந்தை அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆத்மா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தந்தை, தலைமை பதவியில் உள்ளோர், அரசாட்சி புரிவோர், ஆளும் வர்க்கம், மேலதிகாரிகள், உயர்ந்தவர்கள், இது எல்லாமே வந்து ஒரு ஆள் பண்பில் வரக்கூடியது. அப்புறம் தலைமை பண்பு ஆல்ரெடி சொல்லியாச்சு. மனதைரியம், நேர்மை, ஆதிக்க பாவம், எல்லாத்தையும் அதுவே ஆதிக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பாவம், அஞ்சா நெஞ்சம், நிர்வாகத்திறன், பிறர் கட்டும்படியான கம்பீரம், கர்வம், பிறருக்கு கட்டுப்படியாத கர்வம், கம்பீரம் சொல்லுவாங்க. இது வந்து சூரியன் தனியாக இருந்தால் மட்டும்தான். சரிங்களா? சூரியனோட ராகு கேது இருந்துச்சுன்னா அப்படியே பலன்கள் மாறும். ஸோ அது நம்ம ஹையர் கிளாஸஸில் பார்க்கலாம். சூரியன் தனியாக ஒரு இடத்துல இருக்கார். சூரியனா தந்தைக்காரகர் நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உடம்புல சூரியன் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மூளை, இதயம், எலும்பு, விலா எலும்பு, வலது கண். ஸோ எலும்பில் பர்டிகுலராக விலா எலும்பு வந்து சூரியன் வருவாங்க. அப்புறம் இடங்களில் சூரியன் வந்து பார்க்குறப்ப அரசு சார் இடங்கள், மலை, உயர்ந்த இடம், கூரை, மாடி, கோட்டை, காடுகள், தானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை சொல்லுவாங்க, அப்புறம் மிளகு சொல்லுவாங்க. கடினமான மரங்கள், இது எல்லாமே வந்து பார்க்குறப்ப நமக்கு சூரியனோட காரகத்துவம் தான் வரும். ஸோ சூரியனோட நம்பர் வந்து 1ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்க்குறப்ப தாய் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாயின் குணநலன்களை பற்றி பேசணுன்னாலும் சந்திரன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உறவினர்கள், வணிகர்கள், பெண்கள், வெள்ளை, உப்பு சுவை, நீர்நிலை, மலர்கள், கனிகள், முத்து, ஓகேங்களா, முத்து, நெல்மணி, அப்புறம் வந்து நார்மல் தாவரம். சூரியனுக்கு காடுகள் சொன்னோம். இது வந்து ஜென்ரலாக வரக்கூடிய தாவரங்கள் எல்லாமே சந்திரனில் வரும். மூலிகையை குறிக்கும். இது நம்பர் 2ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? சந்திரனை பேஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் நம்ம எடுக்கலாம். கோச்சார சந்திரனையும் நம்மளோட பிறந்த கால ஜாதகத்தையும் மெர்ஜ் பண்ணி, ஜாதகர் இந்த கேள்விக்காக தான் வந்திருக்காங்க, ஜாதகர் இதை அடைஞ்சிட்டாங்க, இதை அடுத்து வந்து சந்திரன் வந்து அடுத்து இந்த சூரியனை பார்க்க போகுது, அடுத்து குருவை பார்க்க போகுது அப்படின்னா அதுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக இருக்க முடியும். சந்திரன் வந்து ஒரு அல்டிமேட், அதாவது சந்திரன் மனசுன்னு சொல்லியிருக்கோமா, அப்போ வரவங்களோட மனசை நம்மளால ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். காரகத்துவங்கள் மட்டும் நமக்கு சரியாக தெரிஞ்சிருந்தான். அடுத்து செவ்வாய் போட்டுக்கோங்க. சகோதர உறவு, பெண்களுக்கு கணவனில் வருவார், இராணுவம் மற்றும் காவல் வீரர்கள், அப்புறம் சீருடை பணியாளர்கள், கலகம் ஊட்டுபவர்கள், கிளர்ச்சியாளர்கள், அறுவை சிகிச்சை மருத்துவர். ஓகேங்களா? நார்மல் டாக்டர் கிடையாது, அறுவை சிகிச்சை கத்தி யூஸ் பண்ணி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே செவ்வாயோட காரகத்துவம் இருக்கும். பல் மருத்துவ, உழைப்பணியாளர், திருடர், மூடன்னு சொல்லுவாங்க. அசையா சொத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயோட வந்துடும். நிலம், கரடு முரடான பாறைகள், விவசாய வாகனங்கள், செம்மண், இது எல்லாமே வந்து செவ்வாயோட வந்துடும். தைரியம், வீரியம், கோபம், உயிருக்கு ஆபத்தான செயல்கள் மற்றும் சாகசங்கள், பிடிவாதம், விளையாட்டு,
இதுலலாம் வந்து செவ்வாயும் ராகுலாம் சேர்ந்து இருந்தது அப்படின்னா திருமண காரியங்களுக்கு பெரிய தடை உண்டு பண்ணும். பட் ஆனால் அந்த காரகத்துவங்களை தெரிஞ்சு தூக்கி கொடுக்குறவங்க நினச்சாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேமில் விட்டாங்கன்னா அவங்கள வந்து சூப்பராக வந்துடுவாங்க, ஒலிம்பிக் லெவல் கூட போவாங்க. பட் ஆனால் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். அது திருமணத்தில் பார்க்கும்போது நம்ம செவ்வாய் ராகுவை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு செவ்வாய் ராகு மூர்க்கத்தனமானவர்கள், எதையும் அசால்ட்டாக வந்து ஒரு விஷயத்த செய்யக்கூடியவங்க. மலை ஏறினா கூட அவங்க அழகாக அடித்து தூக்கிட்டு ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். உடல் தசைகள் எல்லாமே செவ்வாய் தான் வரும். தோல் பலம், எலும்பு மஞ்சை, மலக்குடல், முகப்பரு, தழும்பு இது எல்லாமே வந்து செவ்வாயில் தான் வரும். சரிங்களா? ஸோ இதனால தான் ரொம்ப கோவப்படுவாங்க, பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. செவ்வாயோட காரகத்துவம் சொன்னால் சொன்ன மாதிரி செய்யணும், வாக்கு தவறாமல் இருக்கணும் அப்படின்றது எல்லாமேயோட செவ்வாயோட காரகத்துவங்களில் தான் வருவாங்க. இதனால தான் லக்னம் மற்றும் சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க காமனாக. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நிறையா ரூல்ஸ் இருக்குது. இப்போ விருச்சிக லக்னம், மேச லக்னம் வந்து செவ்வாய் தான் அவங்களோட அதிபதியே. இப்போ அதை எப்படி அவங்களுக்கு தோஷம் கொடுக்கும்? ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட்டு. நம்ம ஹையர் கிளாஸஸில் போகும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். சரிங்களா? செவ்வாயினால் இவ்வளோ தீமை இருந்தாலும் செவ்வாயினால் நன்மையும் உண்டு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பேசி இருந்திருக்கோம். எதிரிகளை வெல்லும் தன்மை, அடித்து தூள் கலப்புறது, பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கிறது, டார்கெட் பண்ணி அடிக்கிறது, இது எல்லாமே செவ்வாய் தான். வீடு மனை அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே, இல்லை சொந்த வீடு இருக்கவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட காரகத்துவம் அங்கே அதிகமாக தூக்கலாக இருக்கும். செவ்வாயின் தெய்வ அவசியம், இவ்வளோத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா செவ்வாயோட தெய்வ அவசியம். சாகசங்கள் நிகழ்த்தவும் செவ்வாய் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புதன், மாமன் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாய் மாமன் வழி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புத்திர காரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹையர் கிளாஸஸில் எப்படி நம்ம பார்க்கலாம். வித்தை காரகர் அப்படின்பாங்க. அதாவது வித்தை அப்படின்றது இங்கே வந்து புதன் பொறுத்தளவுக்கு மெமரி மட்டும்தான். ஸோ மெமரி நல்லா இருக்கணும் அப்படின்னா அங்கே புதன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். புத்தி கூர்மை, சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது, கெமலியான், பச்சோந்தித்தனமான விஷயங்கள் நிறையா புதன் கிட்ட இருக்கும். புதனோட ஆளுமை பெற்றவர்கள், புதன் சனி சேர்க்கை பெற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பொய் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தகுந்த அப்படி வந்து பொய் சொல்லிட்டு அங்கே வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அடுத்து கணிதம், நுட்பமான கல்வி, நுணுக்க வேலைப்பாடுகள், நகைச்சுவை திறன், பல குரலில் பேசுதல், வித்வான் தன்மை, ஆராய்ச்சி திறன் இது எல்லாமே புதனோட சம்மந்தப்பட்டது. அப்புறம் பத்திரிக்கை, எழுத்து, அச்சகத்துறை, கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே புதனில் வந்துடுங்க. காமனாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், அது ஈஸியாக. அடுத்து காலி நிலம் அப்படின்றது வந்து புதனை குறிக்கக்கூடியது. காற்று மண்டலம், பச்சை நிற செடி கொடிகள், பச்சை பயிர் இது எல்லாமே வந்து புதனை குறிக்கக்கூடியது. கணக்கர், ஆடிட்டர், எடிட்டர் இவங்க எல்லாமே புதனை குறிக்கக்கூடியவங்க. வங்கி பணியில் வருவாங்க. ஜோதிடரும் புதனை குறிக்கக்கூடியது தான். உடம்புகளில் புதன் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம், தோல் பகுதி, உணர்வு மண்டலம், நாக்கு, தொப்புள் இது எல்லா இடத்துலையும் புதனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட், புதன் திசை வந்து இல்லை புதன் தசா புத்தி இல்லை புதன் அந்தரம் ஏதாவது ஒன்று நடக்கும்போது கண்டிப்பாக அங்கே கடன் வாங்காமல் தப்பிச்சு வந்த ஆளே கிடையாது. ஸோ கடனுக்கு அவரோட திசை காலகட்டத்தில் கண்டிப்பாக கடன் வாங்கி நம்ம தீர்வோம். இது வந்து எழுதப்படாத ரூல் மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்து வியாழன், அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம்.